இந்தியாவில் இருந்த சுதேசி மன்னர்களில் வித்தியாசமான குணங்கள் கொண்ட பலர் இருந்தனர். அப்படி விசித்திர குணங்கள் கொண்ட மகாராஜாக்களில் ஒருவர்தான் குஜராத்தின் தென்மேற்கு பகுதியில் இருந்த ஜூனாகத்தின் நவாப் மஹபத் கான் ரசூல் கான். இவருக்கு நாய்கள் என்றால் உயிர். அவரிடம் 800 நாய்கள் இருந்தன. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு தனி இடம், பராமரிப்பதற்கு தனி ஆள். மன்னர் நினைத்த நேரம் நாயை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாயின் இருப்பிடத்திற்கும் ஒரு போன் இணைப்பு. அத்துடன் நாய்களுக்கான விசேஷ உடைகள், அலங்கார மணிகள், முத்து மாலைகள் ஆகியவை வைத்திருந்தார். ஏதாவது ஒரு நாய் இறந்துவிட்டால் அதன் நினைவாக சலவை கற்களால் மண்டபம் கட்டப்படும். நாய்களை நேசித்த அளவில் ஒரு பங்கு கூட அவர் தனது ராஜ்யத்தில் இருந்த மக்களை நேசிக்கவில்லை. அவரது படுக்கையில் அவரோடு தூங்குவதற்கென்றே சில நாய்கள் வைத்திருந்தார். அவற்றை கட்டிக்கொண்டுதான் நவாப் தூங்குவார். அவரது செல்ல மகள் என்று அழைக்கப்பட்ட ரோசனாரா என்ற நாய்க்கு விமரிசையாக திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார் நவாப். அதற்காக மணமகன் தேடும் பணி நடந்தது. மங்ரோல் சமஸ்தானத்தைச் சேர்ந்த பாபி என்ற ஆண் நாய் மணமகனாக தேர்வு செய்யப்பட்டது. அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டன. திருமண விழா 3 நாட்கள் நடந்தன. எல்லா சமஸ்தானங்களைச் சேர்ந்த மன்னர்கள், நவாப்கள், ஜமீன்தார்கள் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு இருந்தனர். திருமணத்தின் தலைமை விருந்தினர் கர்சன் பிரபு. அது 2 நாய்களுக்கும் நடக்கும் திருமணம் என்று அறிந்த கர்சன் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அது தன்னை அவமதிக்கும் செயல் என்று நவாப் பகிரங்கமாக அறிவித்தார். திருமண நிகழ்ச்சியில் 1,00,000 பேருக்கும் மேலானோர் கலந்து கொண்டனர். திருமண நாளன்று காலையில் மணமகளான ரோஜனாரா பன்னீரில் குளிக்க வைக்கப்பட்டாள். பட்டு ஆடை, வைர மாலைகள், முத்து மாலைகள் அணிவிக்கப்பட்டன. மணமகளை வெள்ளி பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். 250 நாய்கள் அந்த பல்லக்குக்கு முன்னால் அணிவகுத்து வந்தன. அதன் முன்னால் இராணுவ வீரர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்கி வந்தனர். மணமகன் பாபி ரயிலில் வந்து சேர்வதால் ரயில் நிலைய வாசலில் அந்த நாயை எதிர்கொண்டு அழைக்க அரண்மனையின் முக்கிய பிரமுகர்கள் மாலையோடு காத்திருந்தனர். மணமகனுக்கு பட்டாடை, மாலைகள் சூட்டப்பட்டு தங்கக்காப்பு அணிவிக்கப்பட்டது. பாபிக்கும் ரோஷனாராவுக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது. விருந்தும் தடபுடலாக இருந்தது. அன்று இரவு நடனமும் இசை கச்சேரியும் நடத்தப்பட்டன. புதுமண தம்பதியான நாய்களுக்கென்று தனி அறை ஒதுக்கப்பட்டது. அதை முறையாக கவனித்துக் கொள்ள இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கால்நடை மருத்துவர் நாய்களுடன் கூடவே இருந்தார். இந்த கல்யாணத்துக்கு $60,000 செலவு. நாய்களை மட்டுமல்லாது சிங்கங்களையும் நேசித்த ஜூனாகத் நவாப் அவற்றை பாதுகாக்க காடுகளை அழிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். கத்திவாடா குதிரை இனத்தை விருத்தி செய்வதற்கென்றே தனி அலுவலர்களை நியமித்திருந்தார் ஜூனாகத். மக்களை தவிர சகல உயிரினங்களையும் பேரன்புடன் நேசித்தார். மீண்டும் சந்திப்போம்.